மறக்க முடியாத விஷயம் பிரசாந்த்கிட்ட என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். இப்போ எங்கள் சேர்மன் சார் ஆஃபீஸில் வந்து அவர் இந்த மேலே ஏறி அந்த மாடிக்கு போகிறதே அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், நம்மளும் ஒரு டைரக்ட் ஆகணும், அதே மாதிரி ஏறி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோலிங் சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இவன் பிரசாந்த் என் சேரில் அதே மாதிரி நான் சேர் போட்டு உட்காந்து போது அதில் உட்காந்து ஆட்டியிருக்கான். ஆஃபீஸ் பாய் பார்த்துட்டான். நிஜமா அவன் பார்த்த உடனே, இல்லைடா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாத்தாண்டா நம்ம அந்த மாதிரி ஆவோம் அப்படின்னா, இப்போ ரோலிங் சேர் ஆஃபீஸில் போட்டிருக்கடா தெரில, 2 ரோலிங் சேர் போட்டிருக்கானா. விலங்குன்னு ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டான், அது வெப் சீரிஸ். நான்லாம் 11 படம் பண்ணிட்டேன். லோகேஷ், உங்களுக்கு ஆஃபீஸ் இங்கே சென்னையில் இருக்குங்களா, உங்கள் சொந்த ஊரில் இருக்குங்களா? அவனுக்கு ஆஃபீஸ் திருச்சியில் இருக்கு. எல்லாரையும் திருச்சிக்கு வாங்கடான்ட்டான். இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆக போது, எங்கே ஆஃபீஸ் போட போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அடுத்து எல்லாருமே எங்கடா போட போகிற, அப்படி பக்கா பிளானிங்கான ஒரு ஆள் அவன். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன, பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு கை குழந்தை இருந்தது. நான் ஜேபி சார் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே இந்த கை குழந்தைங்க சின்ன கேரக்டர்லாம் விட்டுருவாங்க, இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கெலாம் கூப்பிடாமல் விட்டுருவாங்க. நான் குமார்கிட்ட பெருமையாக, இது ட்ரெய்லரில் வர்ற குழந்தை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாப்புல. பரவாயில்லையே அதெல்லாம் அந்த குழந்தையும் பிரசாந்த் குழந்தை தான் அப்படின்னா. புரியா? ஏன்னா அந்த லட்டுன்னு சொல்கிறவன் பிரசாந்துடைய குழந்தை. அதில் வருது தெரியுமா கை குழந்தை, அதுவும் அவன் குழந்தையா. படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கன்சீவாக இருந்திருக்காங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் ஆகுமா. அந்த 20 நாள் ஷெட்யூல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தை தான் எடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அப்படி ஒரு பிளானிங்கான பக்கா பிளான் பண்ணி, என்ன சொல்லி